ஐயோ இன்றைக்கு எலெக்ஷன் ஓட்டு போடணும். ஐயோ இன்றைய வேலையே லீவு 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 லீவு. முதலாளி ஷிஃப்ட் டைமில் கால் பண்ணுறா, சிக்கு ஏதாவது அடிக்க போகிறாவோ? சொல்லுங்கக்கா, என்ன வேலைக்கு வரையில நீங்கள்? என்ன முதலாளி வேலைக்கு வர்றதோ? முதலாளி இன்றைக்கு எலெக்ஷன் முதலாளி, எனக்கு ஓட்டு போடணும். இன்றைய ஜனநாயகத்தோட உரிமை, அது எங்கட கடமை முதலாளி, தனி மனித உரிமை முதலாளி. நீங்கள் என்ன முதலாளி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க? எலெக்ஷன் டே ஓட்டு போடணும். கடையை மூடிட்டு வாங்க ஓட்டு போடுறது. கடையை பூட்டிட்டு ஓட்டு போட போகிறதா? அக்கா, நீங்கள் சொல்கிற ஜனநாயக உரிமையெல்லாம் சரிதான், நல்லா தான் பேசுகிறீங்க. முதல்ல எந்த நாட்டில் இருக்கிறோம், எந்த நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, எந்த நாட்டுக்கு போய் நீங்கள் ஓட்டு போடணும்ன்றது எல்லாத்தையும் முதல்ல சிந்திச்சு செயற்படுங்களக்கா. பயங்கர தூக்கத்துல இருந்து திடுக்கண்டு கனவு கண்டு எழும்பிருக்கீங்க போல இருக்கு. நான் அவருக்கு எந்திரிச்சு பாருங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்களே. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல கொண்டே மறந்துட்டேனா? அப்போ இதுக்கு நைட்டில் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் சண்டை பிடிச்சாங்களே, 2-3 லெஃப்ட் ஆகி வர போயிட்டு இதுக்கு கொடுத்த கைப்பிலையும் வாய்ப்பிலையும் நம்ம எலெக்ஷன் எந்த நாட்டில் இருக்கிறோம், எங்கே நடக்குதுன்னே தெரியாமல் இந்த ஆட்கள் இப்படியா சமாளிக்கும் முதலாளி. இது பக்கத்து நாடு தான் முதலாளி, தெரியும். அவங்க ஒரு எலெக்ஷன் நடக்க இங்கே ஒரு மரியாதைக்கு நம்ம லீவ் எடுத்து இருப்பவன் தான் சும்மா கேட்டேன். பக்கத்து நாடு இது ஓகே, எல்லாரும் ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கி நம்ம அது விளங்குது. எனக்கு நானும் ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறேன்னு வைக்க, நானும் நல்லா தான் இருக்கணும். அதுக்கு முதல் அடையாளமா வந்து நான் உங்களை மாத்தலாம்னு இருக்கணும், ஸ்டாஃபை மாத்த போறேன். அக்கா, எந்த நாட்டுல எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நாம உழைச்சாதான் முதலாளி நம்மளுக்கு சோறு. பயப்பிடிச்சிட்டான். இது தெரியாம அவன் சண்டை பிடிச்சு கொண்டு தெரியலாம்.